ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் வளர்பிறை ஏகாதேசி. இந்த நாளில் பெருமாளை நினைத்து நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்தோன்னா எண்ணிலடங்காத பல நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். நாளைய தினம் 7/5/2025 புதன்கிழமை மதியம் 2:04 பிறகு ஏகாதசி திதி தொடங்குது. 8/5/2025 வியாழக்கிழமை மதியம் 3:16 ஏகாதசி திதிங்கிறது முடியுது. நம்ம நாளைய தினம் இந்த வழிபாட்டை செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா வியாழக்கிழமை மதியம் 3:16 3 மணியோட நீங்கள் இந்த ஏகாதசி திதி முடியுது. அதனால் 3 மணிக்குள்ளே நீங்கள் இந்த வழிபாடை செஞ்சுடுங்க. ரொம்பவே எளிமையான சூட்சமமான ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். இந்த வழிபாட்டால் நமக்கு பண வரவு அதிகரிக்கும். செல்வ செழிப்பிற்கு அதிபதியாக இருக்கிறவங்க பெருமாள். இவங்க பெருமாளை பணக்கார கடவுள் அப்படின்னும் சொல்லுவோம். பெருமாளை தினமும் நம்ம வழிபாடு செய்யணும். தினமும் வழிபாடு செய்ய முடியலனாலும் அவங்களுக்குரிய திதி ஏகாதசி திதியிலையாவது நம்ம அவரை நினைத்து நம்ம விரதம் இருந்தோ இல்லைன்னா அசைவத்தை தவிர்த்துட்டோ பெருமாளை வழிபாடு செய்யலாம். அப்படி செய்கிறதுனால பெருமாளின் பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும். நமக்கு செல்வ வளம் அதிகரிக்கும். நாளைய தினம் புதன்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளில் உங்களுக்கு ஏகாதசி திதிங்கிறது தொடங்குது. நாளை மாலை கூட நீங்கள் இந்த வழிபாடை செய்யுங்க. இல்லைன்னா வியாழக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த வழிபாடை நீங்கள் செய்யுங்க. இந்த வழிபாட்டை நம்ம செய்யறதுனால நினைத்தது அனைத்துமே நமக்கு நிறைவேறும். நம்ம கேட்கறது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். இந்த வழிபாட்டிற்கு நமக்கு ஒரே ஒரு ஏலக்காய் தான் வேணும். நல்ல பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய விதைகள் தெரியாத நல்ல ஏலக்காயாக ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இந்த பரிகாரத்தை சுத்தமாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் செய்யணும். அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறவங்க இதை செய்யலாம். ஒருவேளை அசைவம் சாப்பிட்டு இருந்தால் திரும்பவும் குளிச்சுட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இந்த பரிகாரத்தை வீட்டு பூஜை அறையில் தான் செய்யணும் அப்படின்னு இல்லை, எந்த இடத்துல இருந்து வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதனால் பெண்கள் தீட்டு சமயத்தில் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். எந்த திசையை பார்த்து கொண்டு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஏலக்காயை உங்களுடைய வலது கையில் வச்சுக்கோங்க. ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல் என்னமோ அதை முழு மனதோட பெருமாள்கிட்ட சொல்லணும், மனதார சொல்லணும். பெருமாளுக்குரிய இந்த மந்திரம், இப்போ சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒரு 9 முறை அந்த ஏலக்காயை கையில் வச்சுக்கிட்டே நீங்கள் சொல்லணும். 9 முறை சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த ஏலக்காயை கொண்டு போய் பணப்பெட்டியில் வச்சுருங்க. இப்படி செய்கிறதுனால நம்முடைய கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும். அடகு வைத்த நகை, இடம் இப்படி அனைத்தையுமே திருப்பதற்குரிய ஒரு யோகம் உண்டாகும். நம்முடைய அவசர தேவைகள் பூர்த்தி அடைவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும். இந்த மந்திரம் என்னங்கிறத பார்த்துலாம். ஓம் க்ராம் க்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வேங்கடேசாய நமக. ஓம் க்ராம் க்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வேங்கடேசாய நமக. இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் எழுதுகிறேன், பார்த்துக்கோங்க. ரொம்பவே எளிமையான இந்த தாந்திரிக வழிபாட்டை முழு மனதோட பெருமாளை நினைச்சு செய்கிறவங்களுக்கு பணம் தொடர்பான அத்தனை பிரச்சனைகளும் தீர்வதற்குரிய பண வரவு உண்டாகும். முழு மனதோடு செய்தால் முழு பலன் கிடைக்கும். இன்னொன்று, நான் ஏகாதசி திதியில் எப்பொழுதுமே பெருமாள் கோவிலுக்கு வழிபாடு நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்தாலும் சரி, விரதம் இருக்க முடியலனாலும் அசைவத்தை மட்டும் தவிர்த்துட்டு ஏகாதசி அன்று நீங்கள் பெருமாள் கோவில் போயிட்டு ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. போகும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி இலைகளை எடுத்துகிட்டு போய் பெருமாளுக்கு கொடுத்துட்டு கருடாழ்வாரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் பெருமாள் தாயாரையும் ஒரு சேர வணங்கிட்டு வாங்க. அதே மாதிரி ஏகாதசி தினத்தில் வளர்பிறை ஏகாதசியோ அல்லது தேய்பிறை ஏகாதசியோ அந்த நாளில் பச்சை கற்பூரம் கொஞ்சம் வாங்கி பெருமாள் கோவிலுக்கு கொடுங்க. பண வரவில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் உடைக்கப்பட்டு பண வரவுங்கிறது அதிகரிக்கும். நமக்கு நல்ல வேலை செஞ்சிட்ருக்கோன்னாக்கா அதில் நல்ல இன்க்ரிமெண்ட்டு, போனஸ்ஸு அந்த மாதிரி அதிகமாக பணம் வரத்துக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி நல்ல வேலை நமக்கு தேவை அப்படின்னாலும் நல்ல வேலை நமக்கு கிடைக்கும், அதில் ப்ரொமோஷன் கிடைக்கும். இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம முன்னேற்றத்திற்குரிய அனைத்து நல்லதுகளும் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். கடின உழைப்போடு சேர்ந்து இது போன்ற ஆன்மீக வழிபாடுகள் செய்து பாருங்கள், நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். ஏகாதசி திதியில் நம்ம வழிபாடு செய்ய செய்ய நம்முடைய வீட்டில் பண வரவில் நல்ல முன்னேற்றம் தெரிவதை நம்ம கண்கூடாக உணரலாம். எப்பொழுதுமே ஏகாதசி திதியை நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு
பெருமாள் வழிபாடு செய்ய மறக்காதீங்க. இந்த ஒரு மந்திரம் கண்டிப்பாக சொல்லி பாருங்கள். நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் நல்ல வெற்றி கிடைக்கும். நன்றி.